நாராயணன் சொல்வாங்க தெரியுமா? எம்பெருமான் மாயவன். உலகத்தை பிரபஞ்சம் செய்து விட்டோம் என்று ஆனந்த சந்தோஷத்தோடு நடுக்கடலில் பாம்பின் மேல் பள்ளி கொண்டுதான். அப்படி பள்ளி கொண்டிருக்க வேலையிலே ஆனந்த சந்தோஷத்தோடு கெற்கென்று ஒரு சிரிப்பை சிரிக்கிறார். அப்படி சிரித்த உடனே அந்த சிரிப்பின் ஒளியாகப்பட்டது கடலில் போய் விழுந்தது. அப்படி விழுந்த உடனே எந்த இடத்தில் வந்து ஒளி விழுந்ததோ அந்த இடத்துல செந்தாமரை புஷ்பம் அப்படியே மலர்ந்து வருகிற போது செந்தாமரை புஷ்பத்தில் ரசத்தோடு நான் பிறந்தான். என் வீட்டுக்கு நீ வரலனா பணம் வரலாம். ஏதோ இந்த வாரம் தவறி போச்சு. அடுத்த வாரமாவது பயன்ஸ்காரனுக்கு உதவும். அப்படி பிறந்த உடனே உலகத்தில் அனைத்தும் கிடைத்து விட்டது. லட்சுமி கடாசம் ஒன்றும் கிடைக்கவில்லை. அதனால என்னை மார்போடு எடுத்து அழைத்துக் கொண்டு என்னை திருமணமும் செய்து கொண்டார்கள். கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன்டா அழுவுறா? அப்படி இருந்த உடனே அவன் சோகமாயிட்டாமா. சொல்லுமா நீ சொல்லு. அப்படி பிறந்த உடனே மார்போடு அழைத்துக் கொண்டார்கள். அதன் பிறகு அதாவது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய நடின நாட்டியமாதர்கள் ரம்பை, ஊர்வசி, மேனகை, ரதிதேவி என்று சொல்லக்கூடிய நடின நாட்டியமாதர்கள் அனைவற்றால் பேரும் நாட்டியம் ஆடுறாங்க. நடனம். ஆமா, அவர்கள் நாட்டியத்தை மெச்சித்து லட்சுமி கடாசம் பொருந்தி உள்ள மரமாலைய பரிசாக கொடுக்கிறாங்க. நடனம் நீ பாட்டுக்கு வாயிலே சொல்ற. இந்த நடனத்தை வந்து இந்த ஊருக்கார பாத்துருப்பாங்களா? பாத்துருக்க மாட்டாங்க. பரதநாட்டியம் பாத்துருக்கிறியா? அதுக்கு தகுந்த மாதிரி ஊருக்க பாக்கலாம். பரதநாட்டியம்னா என்ன, நாட்டியம்னா என்னன்னு சில பேருக்கு தெரியாது. காட்டுறா ஒருத்தர் ஆடி காட்டுங்க. ஐயா நாட்டு பாட்டு உனக்கு பழைய பாட்டு தெரியுமில்ல? ஒண்ணு ஒரு நாள் பாட முடியாது. நீதான் பரதநாட்டியம் ஆடுறாங்க. கடைசியா இதுதான் பரதநாட்டியம். இது வந்து உண்மையுமே சொல்றேன், ஈஸ்வரன் கூட ஆட முடியாது. அவன் என்னத்துக்கு மூசி வாங்கி கிடக்கான். அப்படி இருந்தாலும் அவர்கள் நாட்டியத்தை வச்சிருந்து லட்சுமி கடாசம் பொருத்திய மலர் மாலையை பரிசா கொடுக்கிறாங்க. பரவாயில்லம்மா. அப்படி கொடுத்த உடனே இந்த மாலை தனக்கு பொருந்தாது அப்படி என்று அவர் எதிர்ப்புறத்தை வளம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். யார் கொடுக்கிறாங்க? ஊர்வாச ரிஷியிடம் கொடுக்கிறாங்க. அப்படி கொடுத்த உடனே அவரும் இந்த மாலையை வாங்கி கொண்டு வளம் வந்து கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி பட்டத்து வெள்ளாடை மேல் தேவ இந்திரராகப்பட்டவர் வருகிறார். அப்படி வந்த உடனே இந்திரரே, இந்த மாலை எனக்கு பொருந்தாது, நாங்களுக்கு மட்டுமே பொருந்தும் அப்படின்னு அண்ணவர்கள் மாலை கொடுக்கிறார். அப்படி கொடுத்த உடனே ஒரு பட்டத்து வெள்ளாடை மேல் அமர்ந்திருக்கிறார். அப்படி அமர்ந்திருக்க வேலையிலே ஆணையும் தும்பிக்கையும் கொடுக்கிறாங்க. அந்த கையில கொடுத்து ஆமா, அப்படி கொடுத்த உடனே அந்த பட்டத்தை வெள்ளாடை மதம் கொண்டு அந்த லட்சுமி கடாசம் பொருந்திய மலர் மாலை காலிலே போட்டு மிதித்து விடுகிறது. நான் கொடுத்த மாலையை மதியாமல் வழிக்கு தமது ஏழையாகப்பட்டது மிதித்து விட்டது அல்லவா? இந்த உலகத்திலே அதாவது லட்சுமி கடாசம் என்பதை கிடைக்காது அந்த யானைக்கு. அப்படி என்று சாபத்தை கொடுக்கிறார். அதனாலதான் யானை அலையுது காடு காடு. அப்படி சாபத்தை கொடுத்த உடனே அவர் சாபம் கொடுத்த உடனே உலகத்துல முதல்ல என்னென்ன கிடைச்சது? பட்டத்து வெள்ளாடை, மாறிக்காத மலர், சிம்மாளம், அப்படி லட்சுமி கடாசம் அனைத்தும் கடலையே இப்ப கலந்தது. உலகமே இருளஞ்சு போய் கலக்கிறது. அதே மாதிரி முதல்ல பாரு அம்மா, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா? இடம் நம்மளுக்கு கருத்து கணிப்பு சொல்றதான்னு நினைச்சுக்காதீங்க.
ஒரு பொம்பளை விடிகாலம் இழந்த உடனே உண்மையில ஒரு 4 மணிக்கெல்லாம் இருந்தேன். அதாவது 3 மணிக்கு எழுறவங்க முனிவனும் முனிவனோட சிந்தனை இருக்கும். 4 மணிக்கு எழுறவனுக்கு சொன்ன மாதிரி வந்து ஞானியா இருப்பாங்க. பொம்பளைங்க வந்து என்னைக்குமே ஞானியா இருக்கணும். 4 மணிக்கு எழு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுந்து உண்மையுமே ஒரு வேலை செஞ்சீங்கன்னா அது கரெக்டான வேலை செய்யுங்க. காலையில எழுந்த உடனே அதை நம்ம சொல்ல தேவையில்ல. சொத்து 10 மணிக்குன்னு சாணி எடுத்து சொன்ன மாதிரி கரைச்சி அந்த சூரிய வெளிச்சம் படாததுக்கு முன்னே சாணியை போட்டு அது எப்படி போடணும், எதுக்கொண்டு போடணும். இப்படி தூக்கி வாரி அடிக்க கூடாது. இப்படி தூக்கி அடிக்கிறாங்க ஓடுறது அப்பதான் அது சைக்கிள் ரோட்ல அப்பதான் போகும், வண்டி அப்பதான் போகும். வாரி அடிக்கிறது நான் என் வீட்டு வாசலையும் பாடுறான்னு அப்படி அடிக்க கூடாது. இப்படி போட்டு வரணும். அப்பதான் அந்த லட்சுமி நம்ம வீட்டுக்கு வருவான். என் வீட்டுக்காரிக்கிட்ட அப்படிதான் போய் சொன்னேன். ஏன்டி எப்ப பார்த்தாலும் மூஞ்சிய 10 மணி வரைக்கும் சூத்துக்கு சூரியன் அடிக்கிற வரைக்கும் தூங்குற என்னாடி பழக்கம் எழுதிட்டு போய் 4 மணிக்கெல்லாம் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் எழுப்பி போட்டேன். என்னத்துக்கு அவளை எழுப்பவே மாட்டேன். எனக்கு அவளுக்கு ஆகாது. நான் மாலை போட்டு நின்னேன். மாலை போட்டுங்கிற வீட்டுல ஒரு சாணி தேப்பு இல்லைன்னா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. என்ன அதுக்கு ஐயப்பனுக்கு மாலை போட்டுருந்தோமா? ஆனா என் வீட்டுக்காரி ஒரே ஒரு நாள் கூட நான் விடல. என்னது ஐயப்பனுக்கு மாலை போயிட்டு ஒரு நாள் கூட விடல. அவளை வந்து நான் பிடிக்கவே கிடையாது. ஒரே நாள் என்ன அர்த்தம் நீ சொல்றது எல்லாரும் ஒரே நாள் கூட விடல. என்னத்துக்கு? ஆமா அது இதுலதான் கேட்டேன். எழுசாமி அது நான் கன்னிசாமி. எழுசாமி போய் சாணி போடு, எழுந்து போடு, எழுந்து கோலம் போடு. இப்படி எழுப்பி விடுற வேலையை எனக்கு ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு நம்ம வீட்டுக்காரர் இதே மாதிரி சொல்றாரு. நாளைக்கு கடைசி நாள் நான் கோயிலுக்கு போய் ஆகணும். கிடுகின்னு போனா 3 மணிக்கெல்லாம் எழுந்துட்டு இருக்கிறான். முனிவர் ஞாபகம் வந்துட்டு மாட்டேங்க. ஞானம் அதிகமா வந்துருச்சு. 3 நாளா 4 மணிக்கு கிளந்தா நான் போகக்குள்ள என்ன பண்ணிட்டேன் 3 மணிக்கு கிளந்துட்டான். கிடுக்குன்னு போன சாணி அடிந்து வந்து போட்டா பாரு. ஏமா யாருமே ஏமா கண்ணி பூச்சிக்கே வரலையாம்மா. ஆனா சாணி போடணும்னா மனுஷம்பி ஆட்ட வாங்கி நாத்தம் ஒரு சாமியை கூப்பிட்டா கூட வர மாட்டேங்குமா. நாளைக்கு வச்சு சாணமும் மனுஷ சாணமும் கொண்டாடிக்கு தெரியல. அது அவத்த மாடு சாணம் அவத்த மனுஷன் சாணம் இவத்த ரெண்டும் சேர்த்து கொஞ்சமா இருக்குது. ரெண்டும் கலந்துக்க நல்ல பாரு சாணம் ஒரே சாமி கூட பின்னாடி தான் தண்டிக்கு முன்ன வரல. நல்ல வேலை பொண்டாட்டி அந்த சாணம் போட்ட கையோட சாமி எழுதி மூஞ்சில வந்து ஐயோ நல்ல வேலை ஞாபகம் மறந்தேன். அந்த வாசனையை கண்டு நான் எழுந்து என்னமா எங்க இவ்வளவு நேரத்துல இறந்துட்டேன். ஏங்க நீங்க கோயிலுக்கு போறதுலன்னா நான் போன மாட்டேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நானே கம்மனு போய்க்கிறேன். சாமிக்காரெல்லாம் அப்புறமா கூப்பிட்டு இன்னொரு நாள் கண்ணி போட்டு வச்சேன். அது மாதிரி உங்க வீட்டுல நடக்காது பார்த்து. இப்படி உலகம் என்ன உடனும் தேவாதி தேவர்களும் அசுரர்களும் ஒன்று கூடி கடலை பாண்டவாகவும் மந்திரி வத்தாகவும் ஆதிச சென்ற பாம்பை கயிறாகவும் சந்தனை தூணாகவும் நிறுத்தி நரை திரை மூர்ப்பி பிணி என்ற நோய்கள் அணுகாமல் இருக்க தேவா அமிர்தம் கடைந்தார்கள். அப்படி கடைகிற போது அப்படி கடையும் பொழுது அதிலே முதல் பிறந்தது மூதேவி, இரண்டாவது பிறந்தது ஸ்ரீதேவி. ஆமா பட்டத்தில் எல்லாரை மலர் 32 படிக்கட்டு சிம்மாதாரம் அவை அனைத்தும் கிடைத்தன. அப்படி கிடைத்த உடனே அம்மாடி அம்மா மீண்டும் அன்னவரையே தான் நான் திருமணம் செய்து கொண்டேன். யாரு அவரே சரி அம்மா இவ்வளவு நீ பணக்காரி வைக்கிறேன் இவ்வளவு சொத்துக்காரி வைக்கிறேன். இது எவ்வளோ எத்தனை பவுன்னு? இதா பவுன் மாதிரி உனக்கு தெரியுது. அம்மா அது எத்தனை பவுன்? இது அலங்கார நகைப்பா. அலங்கார நகைன்னா அது பவுனு தானே. எவ்வளவு பவுன் இருக்கும்? ஒரு இடம் என் வீட்டுக்காரர் எடுத்து கொடுத்து இது வாங்கி கொடுத்தவங்க இடம் போனாது. இது ஒரு 3-4 பவுன் இருக்குமா? கழுத்துக்கு அடுத்து ஒரு 10 பவுன் இருக்குமா? 5 பவுன் தான் சொல்லு. ஆமா 5 பவுன் இல்லமா நிச்சயமாவே இருக்கும். இதுதான் இடம் போடுறது. இதுவும் ஒரு 10 பவுன் இருக்கும். எப்படி ஒரு பார்த்தா ஒரு 40-45 பவுனுக்கு இப்படி வச்சிருக்கீங்க. ஏன் அந்த குருவிக்காய் காய்ச்சி கொடுத்தா என்ன குருவிக்காய் ஏறு பண்ணி எடுத்துட்டு வந்தேன். சரி கூட நான் கட்டிக்கிறேன் சொல்லுங்க. அப்படி ஸ்ரீ கடலை திருமணம் செய்திருந்தால் ஒரு காலை எழுந்தவுடன் காலை கடங்களை முடித்துவிட்டு செய்துவிட்டு பதியாகிய மன்னவரின் பாதங்களை நான் காண்பது வழக்கம். இதுவும் பரவாயில்ல. இப்படி எல்லாம் ஒரு பணக்காரி இதெல்லாம் ஒரு பணக்காரி போனா போகுது. நான் என்ன எல்லாம் வீடு கட்டுறாங்கன்னா வீடு கட்டின உடனே ஒரு கடவாசல் வைப்பாங்க. கடவாசல் வச்ச உடனே அதுக்கு என்ன வைப்பாங்க? கதவு வைப்பாங்க. நீங்க என்னத்துக்கு ஓஏபிசில அடிச்சு கட்டி வச்சுனீங்க காட்டு அடிக்காதுக்கா இல்ல எப்பனாலும் தூக்கிக்கலாம்னா உலகத்திலே உண்மையாலுமே ஓஏபிசில வச்சு 2 செங்கல் வச்சு வீடு இவங்க வீடு மட்டும்தான். என் பள்ளியாகிய மன்னவரின் பாதங்களை பணிபுரியும் அதனால மன்னவரை காண வேண்டும். போலாமா?
வந்துக்கிறாரா? அவர்லாம் வந்து ரெடியா நிக்கிறார். அப்படியா? அவரை பார்க்கணுமா? அப்படியா இருக்கா?